கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்தியவசனம் நற்சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளின் சிந்தனையை ஆவியின் கனி என்கின்ற கருப்பொருளிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகின்றேன். ஆவியின் கனி அன்பு. இந்த சிந்தனைக்கான திருமறை பகுதி யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். என கருமையானவர்களே, ஆவியின் கனியில் பிரதானமானது அன்பு. இந்த அன்பு இன்றைக்கு பலவிதமான கோணங்களிலே அது பார்க்கப்படுகின்றது அல்லது விமர்சிக்கப்படுகின்றது. இந்த அன்புதான் இன்றைய முழு மனித வாழ்வுக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறது. அன்பு இல்லை என்று சொன்னால் அங்கு ஒரு வாழ்வு இல்லை, உறவு இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்கின்ற பல காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறதை நம்முடைய அனுபவங்களினூடாக நாம் கண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே பவுலடிகளார் ஆவியின் கனியை குறித்து அறிமுகம் செய்கின்ற பொழுது அன்பை ஒரு கனியாக அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலும் இந்த ஆவியின் கனி என்கின்ற அன்பு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சூழலிலே இந்த அன்பு பலவிதமான கோணங்களிலே விமர்சிக்கப்படுகின்றதாய் பார்க்கப்படுகின்றதாய் இருந்தாலும் பொதுவாக இந்த அன்பு உண்மையற்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு வெளிப்பகட்டான அல்லது ஒரு மாயை ஏற்படுத்துகின்ற விதத்திலே இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது தான் நாம் வாழுகின்ற இந்த நவீன உலகாக இருக்கின்றது. இந்த உலகிலே இந்த அன்பு இவ்விதமான கோணங்களிலே அது வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது, சுயநல சிந்தனை சார்ந்ததாக அது வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டதாக அது காட்டப்படுகின்ற பொழுது, அந்த அன்பு மற்றவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நிலைக்குள்ளே, மற்றவருடைய வாழ்வை சீரழிக்கின்ற நிலைக்குள்ளாக அது கடந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே இந்த அன்பு சரியான முறையிலே அது பிரயோகப்படுத்தப்படவில்லை. இந்த அன்பு உண்மையற்ற ஒன்றாக இருக்கிறது. இங்கே திருமறை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இந்த அன்பின் ஆழத்தை குறித்து பேசுகின்றது. இந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது சுட்டி காட்டுகின்றது. ஆகவேதான் பவுலடிகளார் ஆவியின் கனியாக இந்த அன்பை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது இந்த அன்பு ஒரு தன்னலமற்றதாகவும் எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று திருமறை வாயிலாக நாம் பார்க்கின்றோம். அன்பு உண்மையான அன்பாக அது இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது, இந்த உலகத்திலே அன்பு எப்படிப்பட்டது, இந்த அன்பினுடைய உண்மைத்துவத்தை அவருடைய வாழ்நாட்களிலே அவர் வாழ்ந்து காட்டினார். அந்த அன்பினுடைய உச்சக்கட்டத்தை சிலுவை நமக்கு வெளிப்படுத்தினது. கடவுள் இவ்விதமாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை திருமறையின் மத்தியமான ஒரு மையமான ஒரு வார்த்தையாக மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவை முழு பிம்பமாக சிலுவையிலே அது காட்டிய அன்பாக அங்கே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த திருமறை நமக்கு சொல்லுகின்ற இந்த ஆவியின் கனியாகிய அன்பு உண்மையான அன்பை சொல்லுகின்றது. இந்த உண்மையான அன்பு தன்னலமற்றது, எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். கடவுள் எப்படி எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல், எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரோ, இந்த அன்பை நமக்கு காட்டினாரோ, இந்த அன்பின் அடையாளமாக தன்னுடைய ஒரே பேரான மைந்தனை இந்த உலகத்திற்கு தந்து சிலுவை மரணத்தின் ஊடாக அந்த அன்பை வெளிப்படுத்தி நம்மை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரோ, அதே விதமான அந்த நிபந்தனையற்ற அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அன்புக்கு பல நிபந்தனைகளை கொண்டு பலர் பழகுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்குள்ளே நிபந்தனைகள் இருக்கின்றது, உறவுகளுக்குள்ளே நிபந்தனைகள் இருக்கிறது, நண்பர்களுக்குள்ளே உறவுகளுக்குள்ளே நிபந்தனைகள் அங்கே வைக்கப்படுகின்றது. நீ இப்படி செய்கின்ற பொழுதுதான், நீ இப்படி செய்தால்தான் இந்த அன்பை நான் வெளிப்படுத்துவேன், இந்த அன்பு உண்மையானது என்று நான் அறிந்து கொள்வேன் என்று
பல்வேறுபட்ட விதங்களிலே இந்த அன்பு நிபந்தனைக்குட்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த அன்பு கொச்சைப்படுத்தப்படுகின்ற நிலைக்குள்ளே போகின்றது. அன்பை குறைத்து மதிப்பிடுகின்றோம். இந்த அன்புக்கு பெறுமதியற்ற ஒன்றாக போகின்றது. இந்த அன்பை காட்டி ஏமாற்றப்படுகின்ற சூழ்நிலைகளை கூடாக நாம் கடந்து போகின்றோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகிலே இவ்விதமான சூழ்நிலையிலே கடவுளின் அன்பை கொண்டு செல்லுகின்ற பாத்திரங்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. கடவுள் எப்படி அந்த நிபந்தனையற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் பிறரிடம் அப்படியான அன்பை நாம் காட்ட வேண்டும். இந்த அன்பு வெறும் வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. அன்பை நம்முடைய வார்த்தையில் மாத்திரமில்லாமல் செயலிலும் சிந்தனையிலும் நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அன்பாக இருக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று வார்த்தைகளிலே கவிதைகளிலே அடுக்கி கொண்டு போகலாம். ஆனால் அதை சரியான முறையிலே அதை காட்டுவதற்கு, செயல் வடிவத்திலே அதை வெளிப்படுத்துவதற்கு பலர் தயங்கி விடுகின்றார்கள், தவறி விடுகின்றார்கள். அவருடைய எண்ணங்களுக்குள்ளே, சிந்தனைகளுக்குள்ளே அந்த அன்பின் ஆழம் இல்லாமல் போகின்றது. அவை வெறுமனே ஒரு உதட்டளவிலிருந்து உதிர்க்கின்ற வார்த்தைகளாகத்தான் இந்த அன்பு அங்கே வெளிப்படுகின்றது. ஆகவே தான் இன்றைக்கு அன்பு ஏமாற்றங்களை கொண்டு வருகின்றது, உறவு முறிவுகளை கொண்டு வருகின்றது, துக்கத்தை கொண்டு வருகின்றது, இழப்புகளை அது கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்திய அந்த அன்பு செயல் வடிவமானது. இந்த அன்பின் முழு செயல் வடிவத்தினை சிலுவை நமக்கு காட்டியது. அவருடைய வாழ்நாட்களில் அவர் எவ்விதமாக மற்றவர்களோடு பரிவு கொண்டு மற்றவர்களுக்கு இறங்கி அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினாரோ அவ்விதமாய் நாமும் அந்த அன்பை நம்முடைய செயல் வடிவத்திலே மற்றவர்களுக்கு காட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் காட்டுகின்ற பொழுதுதான் அந்த அன்பு தூய்மையான அன்பாக வருகின்றது. அப்பொழுதுதான் அந்த அன்பு கடவுளினுடைய அன்பாக வருகின்றது. அப்பொழுதுதான் அந்த அன்பு ஆண்டவரின் அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த அன்பானது சிந்தனையிலும் அது வெளிப்பட வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஒருவரோடு இருக்கின்ற காரியங்களை குறித்து, ஒருவரோடு இருக்கின்ற பிரச்சனையை குறித்து, ஒருவரோடு இருக்கின்ற உறவு நிலைகளை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த அன்பின் வாயிலாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சிந்தனையை அன்பு ஆளுகை செய்யுமாயிருந்தால், அது ஆண்டவரின் அன்பாக அது நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யுமாயிருந்தால் நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் வெவ்வேறுபட்ட நோக்கங்களை அது கொண்டிருக்காது. அது தவறான வழிகளிலே அது செல்லாது. அது கடவுளின் வழியை அது பின்பற்றும். ஆண்டவர் இயேசுவின் அன்பை அது நிச்சயமாக கொண்டு செல்லும். ஆகவே நம்முடைய சிந்தனை தெளிவாயிருக்கும். நாம் வெளிப்படுத்துகின்ற அன்பு தூய்மையானதாயிருக்கும். அது இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஒன்றாக அது அமையும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்று கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இருக்கிற நாம் இந்த ஆவியின் கனியாகிய அன்பை நாம் உண்மையாய் வெளிப்படுத்துவோம். அது கிறிஸ்துவின் அன்பாய் நாம் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுவோம். அப்பொழுது கிறிஸ்து அங்கே வெளிப்படுகின்றார். ஆவியின் கனிகளாக நம்முடைய வாழ்வு மாற்றத்தை காணும். அப்படி வருகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் நிற்கின்றோம். ஆகவே இந்த மாறுபட்ட இந்த உலகிலே, மாயை நிறைந்த இந்த உலகிலே உண்மையான அன்பை கொண்டு செல்ல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அந்த அன்பின் வாயிலாய் இந்த உறவுகளை நாம் கட்டுவோம், மீள கட்டி எழுப்புவோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் வாழ்வோமாக.